இலங்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இலங்கை முழுவதிலும் தொடங்கி வைக்கப்பட்டது. தூய்மையான நாட்டை கட்டியெழுப்பும் வகையில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட தொடக்க விழா பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் கொண்டு செல்லும் செயற்பாடுகள் இன்று இலங்கையில் தொடங்கப்பட்டது. இலங்கை வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் கல்வி திணைக்களத்திற்கு உட்பட்ட மல்லாவி மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரியின் அதிபர் தம்பிராஜா தர்மராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். இதன் பின்னர் பாடசாலை உள்ளிட்ட இடங்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டன. நிகழ்வில் பாடசாலையின் பழைய மாணவனும் மல்லாவி சுகாதார பரிசோதகருமான அரவிந்தன், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர் தாய் சங்கத்தின் செயலாளர் அதிபர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாடசாலை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. பாடசாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் வகையில் குறும்படம் ஒளிபரப்பப்பட்டன. இலங்கை கிளீன் ஸ்ரீலங்காவாக மாறுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. அனைத்து பாடசாலைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த செயற்திட்டத்தின் நோக்கமாக வசதியான கற்றல் சூழலை உருவாக்குவதும், நாட்டில் வேகமாக பரவி வருகின்ற டெங்கு அச்சுறுத்தலை அகற்றுவதுமாகும். மேலும் செய்தல், குழுக்களாக பிரிக்கப்பட்ட தொடர் கண்காணிப்பு செய்தல், பூசாக்கு தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்கள் செய்வது தொடர்பாக அரசினால் இன்று செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் முதல் முக்கியமான நிகழ்வாக டெங்கு மற்றும் சிக்கின்குனியா இந்த ஆண்டில் மிக கூடுதலாக நாட்டில் பரவியதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த நோய்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக இந்த செயல் திட்டம் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இலங்கை என்பது இது இலங்கையை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பதற்கான ஒரு தேசிய வேலை திட்டமாகும். இத்திட்டம் நாட்டின் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்லாமல் குடிமக்களின் நடத்தையிலும் ஒழுக்கத்திலும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதை நோக்காக கொண்டுள்ளது. சுகாதாரமான இலங்கை வேலை திட்டம் என்பது சுற்றுச்சூழல் தூய்மையை பேணுதல், மீள் சுழற்சி மற்றும் கழிவு மேலாண்மை போன்றவற்றை ஊக்குவிப்பதற்கு பொது இடங்களில் குப்பைகளை கொட்டிப்பதை தவிர்த்து மனிதாபிமானம் மற்றும் ஒழுக்க விழுமியங்களை வளர்ப்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்த என்பதை கொண்டுள்ளது.